see இதெல்லாம் தான் ஈஸி மெத்தட். நம்ம போகிறது தான் ஈஸி மெத்தட். ஆக்சுவலாக இது என்னென்னமோ போடணும், இப்படி போட்டு அப்படி போட்டு என்னென்னமோ பண்ணணும். அது உங்களுக்கு டைரெக்டாக டு தி பாயிண்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? மொத்தம் ஒரு 110 சம்திங் என்னமோ இருக்குது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரீவியஸ் இயர்லேருந்து கலெக்ட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் பர்சன்டேஜ் செகண்ட் பார்ட். அவ்வளோதான், கண்டினியூஷன் செகண்ட் பார்ட். சரியா? ப்ரீவியஸ் வீடியோ 10 கொஷின் பார்த்துருக்கோம். இது 11 to 20 மோரலஸ் ஒரு 100 டிஃப்ரெண்ட் கொஷின் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். 11th கொஸ்டின் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஸ்டின். சரியா? சம் ஆஃப் த அமௌண்ட், சம்முன்னு சொல்கிறாங்க இல்லையா, அமௌண்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் 4 friends. B got 20% of the total amount. B got 20%, A got 45, again D got 70% of the remaining amount, and the remaining amount is 1650. Received by C. What is the sum? So percentage problem then starting with 100 வச்சுக்கலாமா? So take 100. A sum னு சொன்னாலே அது 100 rupees வச்சுப்போம். 20% of the amount B goes to B. 20% of 100 how much வரும்? 20 தானே வரும். This goes to B. Okay, next A got 45% of the remaining amount. 45% of the remaining. What is the remaining? 80. Remaining amount 80. 80 ல 45% how much? 45% என்ன சொல்லலாம்? இப்போ 45 by 100 9 by 20 சொல்லலாமா? 9 by 20th of 80 கேன்சல் பண்ண 4 9 4s are 36. அதர்வைஸ் 45 into 8 மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சலாம். ஓகேவா? 45% means minus 36. The 36 goes to A. Again there is in the 45% தான் A போயிடுச்சா. next D got 75% of the remaining amount. actually 80 ல 36 subtract பண்ணுங்களேன், 44. நான் RE போட்டது remaining amount. ஓகேவா? இப்போ 44ல 75% how much in find out பண்ணுங்க. 75% 45. 75% சொல்லும்போது 3 by 4. 75% 3 by 4 சொல்லலாமா? into 44. so 11 into 3 33. ஓகேவா? the minus 33 goes to 33 part go to D. actually remaining amount 11. ஓகேவா? C got 11. remaining amount left 1650. so C's value 11 part தான் 1650. question what is the sum? sum நம்ம 100 தான் assume பண்ணோம். therefore amount 100 equal to how much ன்னு பாருங்க. 165 ல how many 11 வரும்? 165 how many 11 possible இருக்கு? 111 வரும் இல்லையா? 111 போயிடு, ரிமைனிங் 5 55 பாருங்க. 150 வருமா? 150 into 100. ஆன்சர் 15,000. ஓகேவா? உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேரெக்டாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அது நான் அப்படியே சொல்லிவிட்டு டேரெக்டாக கொஸ்டின் போடாமல் இப்போ நான் சொல்லிகிட்டே வந்துட்டு டேரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டை போட்டு காமிச்சிருக்கலாமா? உங்களுக்கு 1 by 1 லைன் பை லைனாக போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. சரியா? இது சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தால் வீடியோ 1 பாருங்கள். வீடியோ 1 பார்த்துட்டு கண்டினியூ பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? இதை பார்த்துட்டு போய் கூட பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டோட்டல் சேலரி 86,000. A salary 20% less than B salary and C 5,000 less than B salary. Then what is the salary of the, what percentage salary of the C? A salary is C கூட கம்பேர் பண்ணும்போது what percentage find it பண்ணணும். இந்த கேஸில் A, B, C. A salary 40% less than B. Suppose B is 100 வச்சுட்டு A 40% less, so 60. But next C salary 5,000 less than B. இங்கே பர்சன்டேஜ் வைஸ் சொன்னோம், இமீடியட்டாக அமௌண்ட் வைஸ் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ கன்வெர்ட் இன்ட்டு ரேஷியோ 320 சார் அண்டு 520 சார். ஸோ அஸ்யூமிங் 3x 5x பிகாஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ C salary B salary கம்பேர் பண்ணும்போது 5,000 லெஸ்.
B salary 5x minus 5000. This equal to overall 86,000. Okay, total பண்ணுங்களேன். 13x is equal to total amount 86,000 plus 5,000. இந்த minus 5,000 left side வந்து plus தானே வரும். $91. ஓகே, ஆட் பண்ணுங்க. 13x வருமா? 13x minus 5,000 is equal to 86,000 வருமா? அந்த 5,000 லெஃப்டில் இப்போ ரைட்டில் போச்சுன்னா 5,000 ப்ளஸ் தானே வரும். ஆட் பண்ணால் 91,000. இப்போ 13x தான் 91x வரும். 91,000 வருமா? எக்ஸ் வேல்யூ அமைச்சு பாருங்கள். 91 how many 13 வரும்? 7 times வருமா? தட் இஸ் 7,000. எக்ஸ் வேல்யூ 7,000. கொஸ்டின் ஏ சேலரி பி சேலரி தெரிஞ்சால் தான் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஏ சேலரி 3 into 7,000 21,000. C salary 5 into 7,000 35,000 minus 5,000 30,000 சொல்லலாமா? ABC A salary actually A and C தான் வேணும் நமக்கு. கரெக்டா? A salary 3x பார்த்தோமா? 3 into 7,000 21,000 and C salary 5x minus 5,000. The 5x value 35,000. Correct? Minus 5,000 30,000. So C salary $30,000. இப்போ question A salary what percentage of C salary? A salary what percentage of C salary? The zeros எல்லாம் அடிச்சிருங்களேன். Percentage out of 30 க்கு 21. A salary 30 க்கு 21 வருமா? பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100. 10 கேன்சல் பண்ணுங்க. இது 7. ஸோ 70%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Ram score 20% more than Rakesh. Rakesh is 25% less than Ritesh and having 200 mark maximum. Ritesh mark is 16 more than Ram's mark. What percent of the mark obtained by Rakesh? Okay, first Ram, Rakesh and Ritesh. இங்கே ராம் ஸ்கோர் 20% மோர் தென் ராகேஷ். ராகேஷ் கம்பேர் பண்ணும்போது ராம் வந்து 20% மோர் அண்டு ராகேஷ் இஸ் 20% லெஸ் தென் ரிதேஷ். ரிதேஷ் 100 வச்சுப்போமா? 100. இப்போ ராகேஷ் 25% லெஸ், ஸோ 75. அண்ட் ராம் இஸ் 20% மோர் தென் ராகேஷ். 75ல 20% how much வரும்? 10% 7.5 வருமா? 20% 15. 75 plus 15 90. ஓகே, இது சிம்பிளே பண்ணுங்களேன். 18 5 சார், 15 5 சார் அண்டு 25 சார். ரேஷியோ வைஸ் மார்க் 18:15:20 அண்டு ரிதேஷ் மார்க் இஸ் 16 மோர் தென் ராம்ஸ் மார்க். ராம் டு நிதேஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிதேஷ் டூ பார்ட். ஓகேவா? அந்த 2 பார்ட் தான் 16. இப்போ கொஸ்டின் வாட் இஸ் த பர்சன்டேஜ் மார்க் அப்டைன்டு பை ராகேஷ்? ராகேஷ் மார்க் ஹவு மச் ஆக்சுவலாக? இப்போ நம்ம அந்த அவுட் ஆஃப் 200ல் ஹவு மச் மார்க்குன்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணலாமா? ஓகேவா? இப்போ டேரெக்டாகவே ராகேஷ் 15 பார்ட், 2 பார்ட் 16 அந்த 15 பார்ட் ஹவு மச்ன்னு பாருங்களேன். 1 time 8 time 8 15 சார் 120. இப்போ ராகேஷ் மார்க் 120 அவுட் ஆஃப் 200 மார்க். அது பர்சன்டேஜ் ஹவு மச்ன்னு சொல்லுங்கள். ஸோ பர்சன்டேஜ் சொல்லும்போது அவுட் ஆஃப் 200 120 பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100. கரெக்டாக? 20 கட் பண்ணிடலாமா? ரிமைனிங் 120/2 யூஸ் பண்ணி பாருங்கள். 60%. Okay, so answer is 60%. 60. Percentage wise, Ritesh starting with 100, 20% less 75 யூஸ் பண்ணும். 20% மோர் சொல்லும்போது 75ல 20% ஆட் பண்ண 15 ஆட் ஆகும்.
ஸோ 90 ஆகிடுச்சா. சிம்பிளை பண்ண 18:15:20 வந்துடுச்சா. அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் த மார்க் பிட்வீன் ராம் அண்ட் ரித்தேஷ் 2 பார்ட் தான் 16. ராகேஷ் மார்க் 15 பார்ட் 120 வந்துடுச்சா. அவுட் ஆஃப் 200க்கு ராகேஷ் மார்க் 120 பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு அண்ட் சிம்பிளை பண்ண வில் கெட் த ஆன்சர் 60%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு examination, a student get 20% of the total mark and failed by 30 marks. Another student get 32% of the total mark, which is more than the minimum mark. Okay va, which is more than the minimum mark. 42 more சொல்றாங்க. more than the 42 mark by 42. So what is the pass percentage? What is the pass percentage? Okay, first a student get 20% of the total mark, failed by 30 marks. Then what is the pass mark? Actually pass mark 20% of the mark plus 20% of the maximum mark plus 30. This is equal to, because same examination da, but another student got 32% of the mark, which is 42 mark more than சொல்றாங்க. So minus 42. அவர் எடுத்த 32% of the mark is 42 more than the minimum to pass the mark. ஓகேவா. இதை சால்வ் பண்ண will get the answerங்க. பர்சன்டேஜ் ஒரு சைடு மூவ் பண்ணுங்க, நம்பர் ஒரு சைடு மூவ் பண்ணுங்க. ஸோ 32 minus 20 12% of the value minus 42 லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் வந்து 12% of the value தான் 72. now pass mark find out பண்ணும். I mean pass percentage. pass percentage actually 20% plus 30 mark வருமா. the 30 mark equal to what percentage தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாமா. 72 mark தான் 12%. இப்போ 30 mark equal to how much ன்னு பாருங்க. 30 mark equal to how much ன்னு பார்த்துருங்க. the 1 time 6, இது கேன்சல் பண்ண 5. so 30 mark is 5% of the mark. then what should be the pass percentage? 20 plus 5, 20% plus 30 mark. 30 mark percentage சொல்லும்போது 5%, therefore 25%. இதான் ஈஸி. இது எக்ஸ் ஒய்லாம் வச்சுட்டு அது இது எதுவும் பண்ண வேணாங்க. 20% மார்க்கு ப்ளஸ் 30 எடுத்தால் பாஸ். 32% விச் இஸ் எனி திங் எடுக்கலாம். எனவே நீங்கள் 42 மார்க் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ப்ளஸ் மைனஸ் தட்ஸ் ஆல். போத் ஆர் சேமாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு the mathematics examination, a student scored 55% of the first paper out of 180. how much percentage marks should he score in the second paper out of 160? overall 70% mark score பண்ணணும். overall 70% mark. so first 55% of the 180 mark, 55% of 180 plus second paper la what percentage, okay va. so x percentage of 160, overall 75% of overall 75%. so first 180, next ஒரு 160 add பண்ணு 340. that's all. இது solve பண்ணா will get the x value இங்க. the 55 into 180 percentage numerical problem solve பண்ணிருக்கோம் இல்லையா. 99 plus 1.6, 75 சொல்லும்போது 3/4, 3/4 இந்த 340ல டிவைட் பண்ணி பாருங்களேன். 340 டிவைட் பண்ணுங்க, 255 வரும். சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா 255. so next 1.6x equal to 255 minus subtract பண்ணுங்க 156. okay, so x value 156 by 1.6. directly we can say 1560 by 16. decimal remove பண்ணிடலாம்.
ஓகே ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள் டெசிமலில் வருங்க 97.5 156 லாமணி 16 வரும் 10 டைம்ஸ் வராது இல்லையா 9 டைம் தானே வரும் அண்ட் ஆல்சோ கேரி பண்ணி பாரு 97.5 ஓகே சாய்ஸ் நம்பர் 2 ஓகேவா நெக்ஸ்ட்டு சி இதெல்லாம் தான் ஈஸி மெத்தட் நம்ம போகிறது தான் ஈஸி மெத்தட் ஆக்சுவலாக அது என்னென்னமோ போடணும் இப்படி போட்டு அப்படி போட்டு என்னென்னமோ பண்ணணும் அது உங்களுக்கு டைரெக்டாக டு தி பாயிண்ட் சொல்லிடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு a candidate who got 20% mark failed by 9 marks. Another candidate who get 35% and 12 mark more than the pass mark. Find the 120% of the maximum mark also passing mark. இது more or less just ஒரு fourth question something solve பண்ணோம் இல்லையா previous question அந்த மாடல் தாங்க அது பட் கேட்ட கொஸ்டின் வேறு given information தான் சேம் பட் given questions different. Okay as usual pass mark is 20% of the mark plus 9 equal to another candidate 35 plus 9 is equal to 35% of the mark which is 12 mark more minus 12 okay percentage ஒரு சைடு மூவ் பண்ணுங்க நம்பர்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணுங்களேன் ஸோ 15% of the mark தான் 21 ஓகே இப்போ மேக்ஸிமம் 125% ஆஃப் த மார்க் ஃபைண்ட் இருப்போம் 125% மேக்ஸிமம் மார்க் இப்போ ஆக்சுவலி நம்ம மேக்ஸிமம் மார்க் 100 ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் 125 ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்ஸ்ட் ஆஃப் த டேரெக்டாகவே 15% ஆஃப் த மார்க் 21 தேர்ஃபோர் 125% ஆஃப் த மார்க் ஈக்குவல் டு ஹவு மச் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஸோ 21 இன்ட்டு 125 by 15 so 25 5s are 3 5s are 7 okay so maximum mark 175 the 175 choice number 4 la da irukku but adanal 4 tick panna mudiyum none of this option irukku இல்லையா 125% of the maximum mark 175 what is the pass mark what is the pass mark 20% plus 9 mark 20% of the mark how much தெரிஞ்சா சொல்லிடலாமா actually 15% of the mark தான் 21 okay 15% of the mark 21 and 20% of the mark equal to how much in பாருங்க because 20% of the mark தெரிஞ்ச plus 9 பண்ண ஆன்சர் வந்துரும் ஓகேவா 20% of mark cancel பண்ணுங்களா 3 5 sir 4 5 sir 7 4 7 sir 28 வருமா 28 plus 28 28 plus 9 37 choice number 4 only what is the maximum mark கேட்டது how much per 100 போடுங்க பட் கேட்டது 120% of the maximum direct 120% pass percent take any one இங்க 20% of the mark பார்த்தா plus 9 suppose 35% of the mark find out பண்ணிருந்தா minus 12 both will be same தான் okay next so Rita invest 25% more than Sunil invest மட்டும் 30% less than Abhinav invest மட்டும் 6000 ratio between Rita investment and the total amount all of them together okay Abhinav investment how much actually 6000 okay one by one பண்ணிடலாம் பாருங்க first starting with Abhinav 6000 next Sunil investment 30% less than Abhinav 66000 ல 30% less பண்ணோம் 30% how much வரும் 1800 வருமா so 4200 this is Sunil is 4200 but next Rita 25% more than Sunil 4200 25% plus பண்ணு because more 20% சொல்லும் 1/4 தான வரும் அதுல 1/4 of the value எடுத்தீங்கன்னா 1050 so 5220 250 இப்போ question
that is ratio between RETA amount and total investment. What is the total investment? 6,000 plus 4,200 and 5,250. This is for okay. So RETA your investment 5250, but total investment is 6,000 plus 4,200 and 5,250. Total பண்ணுங்களேன். Okay. $5250. Total amount $6,000 plus 4,200 and last 5250. So RETA investment 5250. இது overall total பண்ணுங்க 15450. okay, 0 cut பண்ணலாம். first 5 table, next 3 table cancel ஆகும். so ratio between RETA and total amount 35:103. okay, choice number 4, fourth option. okay, next the 5% income of A equal to and 15% income of B, 10% of the B income equal to 20% of C. Income of C is 2,000. What is the total income of ABC? Actually C income is given. okay, but 5% of A, 5A equal to 15B. the percentage cancel ஆடும் இல்லையா, அதனால விடுங்க. next B income 10B equal to 20C. இது சிம்பிளை பண்ணலாம். 1 5s are 3 5s are. so A by B is 3/1. next that is 1 time 2 time. 1 times are 2 times are சொல்லலாமா. B divided by C equal to 2/1. so ratio between AB 3:1, BC 2:1. indirect ratio direct ratio convert பண்ணிடலாமா. A and B. A to B, what is the ratio? 3:1. B to C 2:1. so ratio 6:2:1. இப்போ question C value given 2,000. C's income is given 2,000. one part தான் வரும் இல்லையா. so C income one part தான் 2,000. இப்போ question what is the total income of ABC? total income of ABC பாருங்க 6 plus 2 plus 1 9 part. okay, so total income is 9 part equal to how much? 9 into 2,000, that's all. answer 18,000. okay va. next Akash salary increases every year by 10% in June month. every year June month வந்தா 10% of the salary increase ஆயிடும். there is no other increase or reduction in the salary. his salary 2020 June month 22,350. what was his salary in 2000 June 2018? okay va. so 2018 June month his salary was 100. but every year 10% increase ஆகும். but 2019 ல 10% increase correct. 10% of 100 10 110. this is 2019 June month. next 2020 ல 10% increase. 10% of 110 how much? 11. so 121. this is 2020. and every year 10% increases. there is no other increase or decrease. இதை தவிர வேற எந்த இன்க்ரீஸும் டிக்ரீஸும் இல்லைன்னு மீனிங். ஓகேவா. ஸோ அந்த 121 வேல்யூ தான்
22,385. இப்போ question, what was his salary 2018 June month? His salary was 100. Okay, so 100 unit, 100 part equal to how much in பாருங்களேன். இந்த 121 22,385 சிம்பிளை பண்ண 185 வருங்க. 11th டேபிளோட அடிக்கலாம் நீங்கள். So multiply this 18,500. Okay, choice number 4, fourth option. Take 100, increase சொன்னா plus பண்ணுங்க, decrease சொன்னா minus பண்ணுங்க அது. ஓகேவா? நெக்ஸ்ட் the 2019 population of the village AB, A 30% more than population of the village B. Village A 2020 increased 20% compared to the previous year. The population of the village in 2020 7176, the population B 2019 find it upon. Okay, so now question, village A and B 2019 village A is 30% more than village B. Village B 100 வச்சிட்டா A 30% more, so 130. Okay, next 2020 village A 20% increases. இப்போ 130ல 20% how much வரும் பாருங்க, 20% of 130, 26 add ஆகுமா? So overall 2020ல 156, 156, but we don't know what is B. And the question is 2020ல A's value 7176, then B 2019ல how much in find it பண்ணும். Okay, so A value 156 value தான் 7176 and 2019 B value 100 க்கு how much? Anyway, this is 76, find out here 100% of the value how much in பண்ணுங்க. The 156 is 7176ல டைரக்டாவே கேன்சல் பண்ணலாம், fourth டேபிள் பண்ணலாம், செகண்ட் டேபிள் பண்ணலாம், எனி டேபிள் கேன்சல் பண்ணலாம், டைரக்டாக கேன்சல் பண்ணுங்க. 46 வரும், 46 வரும், so answer 4600. That's all. Village A and B 2019ல A வந்து 30% more than B, B 100 வச்சுட்டு 30% more 130 சொல்லாமா? 2020ல A 20% increase ஆச்சுன்னா 156, but we don't know what is the B value. 2020ல A's population given 156% தான் 7176. 2019ல B was 100 தானே, simply பண்ணி will get the answer. ஓகேவா? 4600. ஓகே, ஸோ பர்சன்டேஜில் செகண்ட் வீடியோங்கிறது ஒரு 20 கொஷின் கவர் பண்ணிட்டோம். இதே போல் டிஃப்ரெண்ட் கொஷினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மொத்தம் ஒரு 110 சம்திங் என்னமோ இருக்குது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரீவியஸ் இயர்லேருந்து கலெக்ட் பண்ணும்போது. ஓகேவா? தேங்க்யூ. என் பேர் துர்கா, நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். நான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. சரி, அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாம் தாட் வந்தப்போ எந்த இன்ஸ்டியூட் அப்படின்ற அந்த கேள்வி வந்தது. ஸோ எங்கள் நெய்பர்ஹுட் அவங்க ஒரு அண்ணா வந்து இங்கே தான் படித்தாங்க, இப்போ வந்து ஐஓபி பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க இதுன்ட்டு. ஆனாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கூகுளில் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ண வியூஸ் எல்லாமே டீச்சிங் வைஸ் ஆகட்டும், நம்மளை ட்ரெயின் கைட் பண்ணுறது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ சாரோட பேருன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. சரி படிக்கலாம், நமக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சி நல்லா இருந்தது எனக்கு. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு முடியுமா நம்மளால் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. ஆனால் சார் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் நடத்தாமல் நடுவில் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸும் கொடுத்துருக்காரு நிறையா. அதனால நம்மளுக்கு முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும், யாராவது முடியாதுனாலும் நம்மளால முடியுன்ற வரை ஒரு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. சப்ஜெக்ட் வைஸ்னாலும் ஒன்றுமே ஷார்ட் ட்ரிக்ஸ், இது இப்படி தான் பண்ணணும் இல்லாமல் இப்படியும் பண்ணலாம், ஒரு 4-5 வழி சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. யாரை எப்படி படிக்கிறோம், எப்படி நம்ம லைஃப்லேயும் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், நம்ம வேலை எப்படி ஈஸியாக கிடைக்கும், எல்லாமே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ பேங்க் எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாம் கஷ்டம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு எல்லா வயசுமே ட்ரெயின் பண்ணியிருக்காரு. உண்மையாக தேங்க் பண்ணுறேன் சாருக்கு நான்.